வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் அதாவது டெல்லி போலீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு டிரைவர் அண்ட் த அசிஸ்டன்ட் வயர்லெஸ் அண்ட் டெலிகாலர் அந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சியில் ஜிடி எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலான ஒரு போஸ்டிங் தான். ஓகேவா? ஸோ அப்போது அந்த கான்செப்ட்லனா அதாவது ப்ரீவியஸ் இயர்ல இதே எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக அப்படியே தொடரும். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் அதுவும் இந்த கான்ஸ்டபிள் அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுனால எஸ்எஸ்சி இந்த கான்ஸ்டபிள் லெவலான போஸ்டிங்கில் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸையும் மிக்ஸ் பண்ணி வந்துலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீடியோஸுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகளும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article is rupees 5175 and discount of 25% is offered. What is the market price of the article? ஓகே, ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 5175 மற்றும் 25% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஓகேவா? கட்டுரையின் குறிப்பிட்ட விலை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டதற்கான வச்சு குறிப்பிட்ட விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ இருந்திருக்கு? 5175. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போது டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் 5175 இல்லை இந்த 5175 தான் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துன்னா உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த கொஸ்டின்ஸை ரெண்டு விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று வந்துன்னா ஈஸியாக அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போகிறது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணுற ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேவா? எஸ். இப்போது இங்கே இந்த ஒரு சந்தேகம் மொதல் சொன்னலண்ணா, அதாவது இந்த 5175 ரூபா அப்படிங்கிறது 25% டிஸ்கவுண்ட் போக உள்ள அமௌண்ட்டா இல்லை இந்த 5175 தான் 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு விற்கும் பொழுது அதாவது இந்த டிஸ்கவுண்ட்லாம் போய் தான் வந்து இந்த 5175 வந்து விற்கிறாங்க. அப்போது இந்த 25% சேர்த்து பார்க்கும் பொழுது அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது? அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்போ இந்த 100 ரூபா ஃபஸ்ட்டு போய் கேட்டோன்னு ஒரு விலை சொல்கிறாங்களே, இதுதான் அது பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ குறிக்கப்பட்ட விலை. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100 ரூபா. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்பொழுது நமக்கு எவ்வளோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% இது பார்க்கும்போது வந்து 50 ரூபா வந்து குறைஞ்சது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ். அப்போது இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா 5175ங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இதுலேருந்து அதாவது இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் போக தான் மிச்சம் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆகுது. ஓகேவா? இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது அவன் விற்கும் பொழுது அதாவது இப்போ நான் போயிருக்கேன் இதான் நான் வச்சுங்களேன், நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்கிறது குறிச்சிருக்கு. அதில் அப்புறம் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆகுது. அப்போ அந்த 50 ரூபாங்கிறது இருக்குல்ல,
அதுதான் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே 5925 அப்படிங்கிறப்போ அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்த அப்புறம் 50 ரூபா ஆகுது. ஓகே அப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே அப்போ நமக்கு இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 100 கண்டுபிடிச்சு சொன்னோம்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். ஓகே இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட இங்கே இருக்குல்ல இந்த செல்லிங் ப்ரைஸ் இதுதான் இப்போ இங்கே இருக்குது. ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்க 25% இந்த டிஸ்கவுண்ட் குறிக்கக்கூடியது. ஓகேவா அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்குன்னு ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த வேலையை தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 5175 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தா ஈஸி மெத்தடில் நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல இதை வந்து வச்சுட்டு 175 ஓகேவா இங்கே வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 25%. அப்போ 25% அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 100% அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ கழிக்கணும் 25%. ஓகேவா 25% கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 75 கிடைக்குமா 75%. ஓகே அப்போது இன்ட்டு 75/100. ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா எஸ் ஸோ இதே வந்து கொஞ்சம் இதை வந்து அடிச்சு கொடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இதை அடிச்சு கொடுக்கும்போது வரக்கூடியதான் ஆன்சர் வந்துடும். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா ஸோ இது ஒரு மெத்தடு, இதையும் தெரிஞ்சுக்கிறங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. ஓகே அதே 75% எடுத்துக்கிறங்க. ஓகே ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல அந்த 75% அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை, இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா பாருங்கள். நம்மகிட்ட இங்கே இருந்தால் இருந்தால் 75% இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா இப்போ இங்கே 66 இருக்கு. ஓகேவா 66 இன்ட்டு இந்த 75% இருக்குல்ல அது அப்படி இங்கே கொண்டு வாங்க 100. ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சுப்போம், மிச்சம் இருக்க அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே இப்போ இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணுறோம்ல, பண்ணும்பொழுது இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகே அப்போ அந்த எந்த ஆப்ஷனில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு செல்லிங் ப்ரைஸாக அந்த அதாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5175 வருதோ அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 66 75 தானே 75 66 ஓகே 5030 3 நமக்கு இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா வருது. அப்போ கண்டிப்பாக அது வராது. ஓகே நமக்கு 5 தான் லாஸ்ட் டிஜிட் வரணும். ஸோ அதனால் இந்த மெத்தட் அதாவது இந்த 66,600ங்கிறது கண்டிப்பாக வராது. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததுக்கு ஆப்ஷன்ஸ் போகிறோம். ஓகே இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 69,000 இருக்கா, இப்போ சாரி 6,900 இருக்குது. 6,900 இன்ட்டு இந்த 75 75 ஓகே பை 100. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 0 இங்கே 2 0 இருக்கா, அப்போ இந்த 2 0 2 0 அடிச்சிருங்க. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள், இது ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் 75 இங்கே 69 இப்படி தானே, அப்போது 59 45 ஓகேவா ஓகே நமக்கு லாஸ்ட் டிஜிட் 5 கிடைக்குது. அப்போ இது ட்ரை பண்ணலாம். ஓகேவா எஸ் ஸோ முதல் 0 வரதுனால தான் நம்ம டோட்டலாக ஆன்சர் லாஸ்ட்டில் 0 வரல, அதனால் இதை ட்ரை பண்ண வேணும்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணோம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு. இப்போ 50 45 மிச்சம் 4 இருக்குது. ஓகேவா அடுத்து 79 63 ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா 67 ஆயிடுச்சு. ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5030க்கு 0 மீதம் 3. ஓகேவா அடுத்து 7 6 42 ஒரு 3 42 3 45 ஆயிடுச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓகே 7 ஓகேவா 75 வந்துருச்சா. அடுத்து 6 5 11க்கு 1 மேலே 1 இப்போ 4 1 5 ஓகேவா. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5175ங்கிறது இங்கே வந்துருச்சு. ஓகேவா இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு 5175 வருது அப்படின்னா இந்த 5175 தான் நான் என்ன சொன்னேன் செல்லிங் ப்ரைஸ்னு சொன்னேன். ஓகேவா இது செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 25% டிஸ்கவுண்ட் போக மிச்சம் இருக்கிறது தான் இந்த இது வந்து டிஸ்கவுண்ட் போக மிச்சம் இருக்குது. ஓகே அந்த தான் இந்த 75. அப்போது இது அதாவது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6,900ங்கிறது தான். இப்போ 6,900ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், பட் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. ஓகே சில நேரங்களில் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா ஸோ என்னடா இது உங்கள் தலையில் உள்ள மெத்தட் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி போடுறது பழக்கம் உண்டு. ஓகேவா ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் 2ல் இருந்ததுனால இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். ஓகேவா சில நேரத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே இருந்து நம்ம ட்ரை பண்ணும்போது வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சாலும் அதுவும் போடுங்க, இந்த மெத்தட் ஈஸியாக ஏன்னா இந்த மெத்தட் யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகேவா எஸ் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இதேமே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the age of 7 men in a cricket team are 26 25 21 29 24 28
and 22. What is the average age? ஓகே ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் அணி ஓகே ஒரு கிரிக்கெட் அணியில் 7 ஆண்களின் வயது ஓகே ஸோ 7 பேர் இருக்காங்க ஒரு டீமில் அதில் வந்து 7 ஆண்களுடைய வயது வந்து சொல்கிறாங்க ஓகேவா என்னென்ன சொல்கிறாங்க 26 25 21 29 24 28 மற்றும் 22 அவர்களின் சராசரி வயது ஓகே சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சராசரி வயது அப்படிங்கிறப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அவங்களோட ஏஜஸும் கொடுத்துறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ஏஜஸ் எல்லாத்தையும் கூட்டணும் ஓகே எஸ் அப்போது இங்கே என்ன இருக்குது ஆவரேஜோட ஃபார்முலா அடிப்படையில் எத்தனை என்னென்ன இருக்குது 26 ஓகே ப்ளஸ்ஸு 25 ப்ளஸ்ஸு 21 ப்ளஸ்ஸு 29 ப்ளஸ் 24 ப்ளஸ் 28 ப்ளஸ் 22 இங்கே மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 ஓகே இப்போ ஒட்டு மொத்தம் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி இதை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து கிடச்சிடும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஏஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுறோம் ஓகே அப்போ இதில் பெருசுலேருந்து போட்டுக்கோங்க இதில் 29 தான் பெருசு ஓகே தானே 29 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது 28 அடுத்து 25 26 இருக்குது அடுத்து 25 இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்குது 24 அடுத்து 22 இருக்கா எஸ் 22 அடுத்து என்ன இருக்குது 21 கூட இருக்குது ஓகே 21 இருக்குது ஓகே அப்போது 1 2 3 4 5 6 7 ஓகே அப்போ இதை அப்படியே கூட்டி இங்கே போட்டுடலாம் இங்கே அப்போ 9 இருக்குது இங்கே ஒன்று இருக்குது 10 ஆயிடுச்சா இதையும் கூட்டும்போது 10 கிடைக்குது அடுத்து 18 ஓகே 18 இந்த ஒரு 2 சேர்த்திங்கன்னா 20 ஆயிடுச்சு 20 இங்கே ஒரு 6 இருக்கா இங்கே ஒரு 4 இருக்குது 10 ஆயிடுச்சு 30 35 ஓகே அப்போது 5 இது 3 இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து என்ன மட்டும் இது அப்படியே வந்து கூட்ட ஆரம்பிச்சிடும் 3 2 5 ஓகே இது 2 3 2 5 5 2 7 7 2 9 9 2 11 11 2 13 13 2 15 15 2 17 ஓகே அப்போது மொத்தமாக 175 கிடச்சிருக்கு ஓகே 175 கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 175 இருக்கா இங்கே எத்தனை சொன்னீங்கன்னா 7 ஓகேவா இது அப்படியே போட்டுருங்க ஓகேவா இதுதான் ஆவரேஜ் கன்ஃபா இது ஓகே அப்போ இதை வந்து அடிச்சு கொடுத்துலாமா இங்கே பாருங்கள் 175 உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா அடிச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சைடில் கூட போட்டுக்கலாம் 175 ஓகேவா என்னடா ரூட்டு மாதிரி வந்துடுச்சு ஓகேவா 175 இங்கே வந்து பார்த்தா 7ஆல் இதான் டிவைட் பண்ணோம் ஒரு 7 7 14 ஓகேவா 7 14 ஓகே மிச்சம் எத்தனை இருக்குது 14 போச்சுன்னா 3 இங்கே 5 வந்துருச்சு 7 35 ஓகே அப்போ 0 ஆயிடுச்சு இப்போ இங்கே 25 தான் வந்திருக்கணும் அப்போ 25 அப்படிங்கிறது தான் இதை சரியான ஒன்று ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே என்ன பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆண்கள் இருக்காங்க அந்த டீமில் அவங்களோட ஏஜ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இதான் ஆவரேஜான ஃபார்முலா என்னென்னா மொத்தமாக கொடுத்துருக்க ஏஜ் எல்லாத்தையும் கூட்டணும் அது எத்தனை நம்பர்ஸ்னு கொடுத்து அதை கீழே போட்டுக்கணும் ஓகே அவ்வளோதான் அப்போ மொத்தமாக 7 பேர் அதை கீழே போட்டாச்சு மேலே வந்து உள்ள அவங்களோட கூட்டுத்தொகை என்னென்னு பார்க்கும்பொழுது 175 அது கீழே போட்டு 7ஆல் ஏன்னா 7 பேர் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க இங்கே உள்ளதை கூட்டணும் 175 கிடச்சிச்சு இதை அடித்து கொடுக்கும் பொழுது ஓரையில் 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 அடியாச்சு அப்போது 25ங்கிறது சரியான ஆன்சர் 25 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது ஓகே ஸோ அப்போ இதுதான் சரியான ஒரு ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த 41 into the 36 of 4 divided 96 of the 2 divided 24 ப்ராக்கெட் ஓகேவா ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன ரூல் படி பார்ப்போம் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் படி தான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டும் ஓகேவா போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் பார்ப்போம் ஓகே ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதாக இருக்குது ஓகே அப்போது இதுக்குள்ளே இருக்குதுல்ல இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஓகேவா அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ளதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டுமே டிவைடட் தான் பார்க்கணும் ஓகே எடுத்தோம் நம்ம இது கூட்டல பெருக்கல் போயிடக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டுமே அதில் உள்ளதில் டிவைடட் தான் பார்க்கணும் ஓகே அதுதான் ரூலு அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட்னா 2 divided 24 இருக்குது ஓகேவா அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க
இப்படி எடுக்கலாமா 2/24 இங்கே உள்ளது ஆஃப்ங்கிறது இன்ட்டை குறிக்கக்கூடியது தான் ஓகேவா. அப்போ நான் இது வந்து இந்த இப்படி மாதிரி போட்டுக்கிறேன் ஓகேவா 96 ஓகேவா. இந்த இது உள்ள தான் இப்படி எடுத்து எழுதிருக்கேன் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இப்படி எடுத்து எழுதிருக்கேன்னு பார்க்கக்கூடாது ஓகேவா. அதுதான் 96 96 மாதிரி தரலையோ. ஓகே ஓகே இப்போ வந்து இதை தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன் ஓகேவா. புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இப்போ அடிச்சு கொடுத்துடலாமா. எஸ் ஒரு 24 96ஓட எப்படி அடிச்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இங்கிருந்து இங்கிட்ட அடிக்கலாம். பட் வந்து நம்ம எப்படி அடிச்சுக்கலாம். 5 12 ஓகேவா. ஒரு 24 2 24 3 3 12 4 16 ஓகேவா. 4 24 வருமா. 4 16 மீது 1 4 2 8 9 ஓகேவா. எஸ் அப்போ 4 16 4 24 வந்து பார்த்தா 96 வந்துடும் ஓகேவா. 4 24 4 20 ஒரு 24 24 4 இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 4 2 8 அப்போது இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் கிட்ட எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டை விட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும் ஓகே. ஆஃப் ப்ராக்கெட்டுங்கிறது இதுலேருந்து இதுக்குள்ளே ஓகேவா. அப்போ ஆஃப் ப்ராக்கெட் இதுலேருந்து இதுக்குள்ளே இது முடிஞ்சு இப்போ இங்கே இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் எடுத்து பார்க்கணும். 4 டிவைடட் இங்கே என்ன இருக்குது 8 ஓகேவா. அதுதான் அர்த்தம். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் இப்படி எடுத்து எழுதுறேன் பாருங்க 36 ஓகேவா. ஆஃப்ங்கிறது இன்ட்டுங்கிற மாதிரி மீனிங் ஓகேவா. 4 அடுத்து டிவைடட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளது 8 ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ எப்படி இருக்குது ஓகேவா. அப்போது இதை வந்து நான் எப்படி எடுத்து எழுதுறான் அப்படின்னா 4/8 ஓகேவா. அப்போ இந்த பக்கம் உள்ள 8 36 ஓகேவா. இதை வந்து அடிச்சு கொடுக்கலாமா. 1 8 8 8 40 6 8 48 இதை வந்து 2ஆக ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2 8 9 4 36 ஓகேவா. இப்போ 4 9 36 ஆயிடுச்சு ஓகேவா. 4 9 36 36 சரி இங்கே அப்படியே வச்சு கூட அடிக்கலாம் ஓகேவா. நம்ம எங்கிட்ட அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறோம். இங்கே ஒரு 2 இருக்கா 2 ஓகேவா. 9 2 18 ஆயிடுச்சு. இப்போது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த 18 அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா. 18 இருக்குது. அடுத்து இந்த பக்கம் 41 இருக்கா. அதை வந்து இப்போ நான் இதோட மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா. ஏன்னா அது அடுத்து அதுதான் இருக்குது ஓகேவா. அப்போ 41 கூட இந்த 41 கூட இந்த மல்டிபிள் சிம்பிளை இந்த 18 கூட பண்ணுங்க ஓகேவா. ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18ங்கிறது ஓகேவா. அப்போது நான் என்ன பண்ணுறேன் 41 × 18 ஓகேவா. இப்போது இதை சால்வ் பண்ணிங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 41 × 18 அப்படியே எடுத்து போட்டு அப்படியே மல்டிபிள் கூட பண்ணலாம். 41 18 8 1 8 8 ஓகேவா. 8ங்கிற மாதிரி லாஸ்ட்டில் வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாம்னு எதிர்பார்க்கலாம். 8 1 8 4 8 32க்கு 2 32 அடுத்து 41 41 அப்படியே போட்டுக்குங்க. 8 2 1 3 4 3 7 அப்போ 738 தான். அப்போ சரியான ஆன்சர் நம்ம கெஸ் பண்ண மாதிரி இது ஓகேவா. ஸோ சரியானது. இப்போது நீங்கள் லாஸ்ட் டிஜிட் வேறு எதுவும் 8 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்போது லாஸ்ட் டிஜிட் இதில் மட்டும் 8 மட்டும் இருந்ததுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதை கண்டிப்பாக ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்ப்பேன். 738 வந்துச்சு. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் உள்ள 738 தான் ஓகே. புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் தெளிவாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கால்குலேஷன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து நான் வரும். ஸோ நீங்கள் ஒரு நம்பர் மிஸ் பண்ணிங்கனாலுமே கிட்டத்தட்ட இப்போ பாருங்களேன் 779ங்கிறதெல்லாம் வந்துருக்கு ஓகே. 738ஓட மிக நெருங்கிய நம்பர் தான் ஓகேவா. ஸோ அதனால் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேஸ்டானது வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் தான். போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. சரியான ஆன்சர் வந்து 738 அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கான சரியான ஒரு ஆன்சராக இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ஓகே. ஸோ ரோஹித் பைஸ் an old bat rupees 2320 and spent rupees 180 on its repairing. If he sells it for rupees 2400 then what is the loss percentage. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹித் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பழைய பேட்டை வாங்கியிருக்கேன். ஏன்டா வேறு பொருள் வாங்குறதுக்கு உனக்கு இல்லையா, பேட்டை தான் வாங்கணுமா, ரைட். சரி ஒரு பேட்டை வாங்கியிருக்கேன் ஓகேவா. பழைய பேட்டை வாங்கியிருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்கான் அந்த பழைய பேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2320 ரூபாய்க்கு ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டை வாங்கி ரூபாய் மற்றும் ரூபாய்
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 150 வந்துன்னா பழுது பார்த்துருக்கேன். ஓகே, அதான் பழுது பார்ப்பில் ரூ. 150 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூ. 2320 பேட்டை வாங்கினேன். ஒரு பழைய பேட்டை வாங்கிட்டு அதில் ரூ. 180, அதாவது மேலே வந்து பார்த்தா அந்த நூல்லாம் சுற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் அந்த பழைய பேட்டை வந்து பார்த்தா புதுசு மாதிரி ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகேவா, எஸ். அடுத்து அவர் அதை 2400க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறார் அப்படின்னா இழப்பு சதவீதம் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரோஹித் வந்து பார்த்தா பேட்டை வாங்கியிருப்பாங்க, அந்த ரேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ 2320 வந்து பார்த்தா பழைய பேட்டை வந்து பார்த்தா முதல்ல வாங்க 2320. ஓகேவா, இதுதான் பேட்டோட பை பண்ண ரேட். ஓகேவா, பேட்டோட ரேட். அடுத்து வந்து பார்த்தா பை பண்ணது. ஓகேவா, பை பண்ணது. அடுத்து வந்து பார்த்தா ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்? ரூ. 180. ரிப்பேருக்கு ரூ. 180. ஓகேவா, ரூ. 180 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2400 விற்றுருக்கான். ஓகேவா, அப்போது இது ரெண்டே நம்ம ஃபஸ்ட்டு, ஏன்னா இது ரெண்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில். ஓகேவா, 2320. ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க அவன் வாங்கின மட்டும்தான் ரேட் அப்படிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து காஸ்ட் ப்ரைஸ்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போது இது ரெண்டையும் வந்து கூட்டிக்கணும். ஓகே, இது ரெண்டையும் கூட்டுங்க. அப்போது 0 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 8 10 ஆயிடுச்சு. மேலே 1 3 2 5 2. இப்போ 2500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுதான் பேட்டுடைய காஸ்ட் ப்ரைஸ். பேட்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, அப்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதை விற்கிறான். விற்கும்போது எவ்வளோக்கு விற்கிறான்? 2400 விற்கிறான். அப்போது அதை செல் பண்ணும்பொழுது செல்லிங் ப்ரைஸ்னே வச்சுங்க. செல் பண்ணும்பொழுது அவன் எவ்வளோக்குன்னா 2400 விற்கிறான். ஓகேவா, அப்போது இது ரெண்டையும் கழிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2500ல் 2400 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 100 தான். ஓகே, 0 0 24 25 24 போச்சுன்னா 1. அப்போ 100 ஆயிடுச்சா? அப்போது 100 தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த 100 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா, அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளோ? டிஃப்ரெண்ட் மேலே போட்டுக்கோமா 100. ஓகேவா, பை எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த பேட்டோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2500. ஓகேவா, ஸோ நிறைய பேர் இந்த 2320 நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது. ஏன்னா அந்த பேட்டை 2300 வாங்கி 320 வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சில இது பண்ணுறான், சரி பண்ண நான் சொன்னால முதல் நூல் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி சில வேலைகள் பார்க்குறேன். அப்போ அதனால் 180 வந்து என் செலவு வருது. அதையுமே இதில் சேர்த்துக்கணும். அதனால தான் 2500 வந்தது. அப்போ அந்த 2500 இங்கே கீழே போட்டு இன்ட்டு 100 போட்டுக்கணும். ஓகேவா, எதுக்கு இந்த இன்ட்டு 100? அதாவது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறக்கா. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0. ஓகேவா, எஸ். அடுத்து என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு 25 25 4 25 100. ஓகே, அப்படி தானே முடிஞ்சு போச்சா? அவ்வளோ மேட்ரு. ஒரு 25 25 4 25 100. அப்போ 4% அப்படிங்கிறது தான் இதில் லாஸ்ட் பர்சன்டேஜ். லாஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4%. இப்போ 4%ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4லே இருக்குது 4% அப்படிங்கிறது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க 4% அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் என்ன இது ஃபஸ்ட்டு தான் ஒரு பேட்டர்ன் வாங்குறேன்னா அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்க முடியும். ஓகேவா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்படின்னு. ஆனால் வந்து செலவு பண்ணுற அமௌண்ட்டே நம்ம அதில் தான் சேர்க்கணும். ஓகேவா, அதெல்லாம் அதை ரிப்பேர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் விற்க முடியும். ஓகே, வாங்கணுன்னு விற்றுருந்தேன் அப்படின்னா நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு பழைய பேட்டை வாங்கி அதை விற்கும்போது அது அப்படி எதுவுமே சரி பண்ணாமல் ரிப்பேர் பண்ணாமல் விற்றுருந்தேன் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம 2320 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கலாம். பட் வந்து நமக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதில் சில நூல் சுற்றுற மாதிரி சில வேலையெல்லாம் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு 180 செலவு வருது. அது ரெண்டையும் சேர்க்கும்போது தான் நமக்கு 2500 வந்து அந்த பேட்டோட அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, அதுக்கப்புறம் அதை விற்கும்போது தான் 2400 விற்கிறேன். அப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ அந்த 100 வச்சு தான் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க 4% தான். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகே, இதே மாதிரியான கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ காய்ஸ்.